ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விஸ்வாஸ் வருடம் தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது, அதே போல ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் வக்ர நிலை பெறுகிறார். இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, சூரியன் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி வரையும் சூரியன் உங்க ராசியை பார்ப்பார். சூரியன் ராசியை பார்க்கறதுனால நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் இதெல்லாம் கொடுக்கும். அதே போல நல்ல நிர்வாக திறமை கொடுக்கும். அரசாங்க அதிகாரிகள் மூலம், அரசியல்வாதிகள் மூலம் யோகத்தை கொடுக்கும். ஒரு 2ஆம் அதிபதிங்கிறதுனால குடும்ப விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். முக்கியமா வியாபாரத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். 2ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார். அப்ப வியாபாரத்துல பாருங்க, உங்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி வரையும் அமோகமான பணப்புழக்கத்தை கொடுக்கும். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி 12ஆம் தேதி வரையும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 8ஆம் இடத்துல கிரகங்கள், நிறைய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால வழக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்துல கிரகங்கள், நிறைய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் எதிர்பாராத யோகங்கிறதும் கிடைக்கும். இந்த குருட்டு அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் பாருங்க இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல புதன் பகவான் பாருங்க, உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதி. இந்த 3ஆம் அதிபதி பாருங்க இந்த மாதம் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஆபரண விஷயத்துல கவனமா இருக்கணும். இளைய சகோதரிகள் இருந்தாங்கன்னா இந்த மாதம் அவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். மேலும் 3ஆம் அதிபதி ராகு மேல போறாரு. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்க, நண்பர்கள் விஷயத்துல கவனம், ஆபரண விஷயத்துல கவனமா இருக்கணும். வீட்டில் அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் இந்த மாதம் கடகராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராகு மேல போறார். ராகு நட்சத்திரத்தில் வேற போறார். அப்போ உங்களுக்கு பிப்ரவரி 7 to 15 பாருங்க, ஆபரணம் சார்ந்த விஷயத்துல, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் பிப்ரவரி 7 to 15 கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும். பிப்ரவரி 7 to 15 இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அடுத்து பாருங்க, சுக்கிர பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறது தவறு இல்லை, ஆனால் ராகு மேலே இந்த மாதம் போகிறார். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிரன் 4க்கும் 11க்கும் அதிபதிங்க. கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஒன்றும் யோகாதிபதி இல்லை, இருந்தாலும் அவர் 4ஆம் அதிபதி. தாயாரை சொல்லக்கூடியவர், வீடு வாகனங்களை சொல்லக்கூடியவர், உங்களுடைய பாருங்க ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியவர்லாம் சொல்லலாம், சுகஸ்தானம். அப்போ 4ஆம் அதிபதி இந்த மாதம் ராகு மேலே போகிறார். அப்படின்னா பாருங்க, புதுசாக ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுக்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்கணும், அவ்வளோதான். எப்பன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11 to 21, பிப்ரவரி 11ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை உள்ள காலகட்டத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். மற்றபடி பாருங்க, 4ஆம் அதிபதி ராகு மேலே போகிறாரு. பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வாகன விஷயத்தில், வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனம் போகணும். ஒரு ரோட்டோரமாக போகிறீங்க அப்படின்னா ரொம்ப விழிப்பாக போகணும். ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்கன்னா 2 பக்கம் பார்த்து ரொம்ப கவனமாக போகணும். அதே போல் செவ்வாய் பாருங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புதிய பதவிகள் தேடி வரும், அதிகார பதவிகள் தேடி வருங்க.
இன்னும் சொல்ல போனால் கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா செவ்வாய் தான். அடுத்தது தான் குரு பகவான். அப்போ செவ்வாய் வந்து கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்று உங்கள் ராசியை இந்த மாதம் பார்க்குறாரு. பிப்ரவரி 23 வரையும் செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருப்பார். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருப்பீங்க. அதே போல் புதிய பதவிகள் தேடி வரும், நல்ல திட்டமிடுதல் இருக்கும், மைண்டு நல்லா வேலை செய்யும். இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் பாருங்கள், சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். நீண்ட காலம் குழந்தை பார்க்க இல்லாதவர்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கூட தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த மாதம் பாருங்கள், திடீர் அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து உச்சம் பெற்று, ஏன் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு 5க்கும் 10க்கும் அதிபதி, அதிர்ஷ்டத்துக்கு உடையவரே செவ்வாய் தான். அவர் ராசியை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அப்போ செவ்வாயினுடைய பார்வை பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதம். மேலும் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்யும் போது பாருங்க, 12ஆம் இடத்துல, 12ஆம் இடங்கிறது செலவு ஸ்தானம், விரயஸ்தானம். அந்த இடத்துல மிகப்பெரிய சுபக்கிரகமான குரு பகவான் இருக்கிறார். அப்போ வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் குரு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். யாரெல்லாம் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது சுப செலவுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே செஞ்சுக்கிறது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா விரயஸ்தானத்தில் சுபகிரகம் இருப்பது உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும், சுப விரயங்களை கொடுக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க. வருகின்ற ஜூன் மாதத்துக்குள்ளே குரு 12ஆம் இடத்துல, புத்திரக்காரகன் குரு விரயஸ்தானத்தில் இருப்பது. அப்போ 12ஆம் இடத்துல குரு இருப்பது சுப விரயங்களை கொடுக்கும், சுப செலவுகளை கொடுக்கும். புதுசாக இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இதெல்லாம் செய்யலாங்க கடகராசிக்காரர்கள். அதே போல் சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில். சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் மே மாதம் வரையும் போகிறார். இதுவும் பாருங்க உங்களுக்கு சிறப்பு தான். 7ஆம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிறார். அதுவும் உங்களுக்கு நல்ல தொழில் ரீதியாக பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். பாருங்கள், கண்களில், பற்களில் இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும். முக்கியமாக கொடுக்கல் வாங்குற விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கிற வரையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு குடும்பஸ்தானத்திற்குரிய கேது பகவானால் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பண வரவு அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16, 17, 18 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும். இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையும். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 1, 2, பிப்ரவரி 5, 6, பிப்ரவரி 13, 14, 15, 16, அதே போல் பிப்ரவரி 23, 24, 25, பிப்ரவரி 28 இந்த நாட்களில் உங்களுக்கு பாருங்கள் அமோகமான பணப்புழக்கங்கிறது ஏற்படும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ண. நன்றி, வணக்கம்.